ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கார்த்திக் ஷோ. அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த வீடியோவில் இப்போ 2024 ட்ரெண்டிங்கில் இருக்கிற டாப் டெக்னாலஜிஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து நான் 2 பார்ட்டாக பண்ணலான்னு இருக்கேன். ஒரு 5 டெக்னாலஜி வந்து நம்ம ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்துட்டு மீதமுள்ளதை அடுத்த பார்ட்டில் இனி வரும் வாரங்களில் பார்க்கலாம். நீங்கள் ஏற்கனவே ஐடியில் வேலை செய்கிறவங்க இருந்துட்டு ஒரு புது ட்ரெண்டிங் டெக்னாலஜி மூவ் ஆகணும்னு நினைக்கிறவங்க இருந்தாலோ, இல்லை ஐடி துறையில் போய் வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருந்தாலோ, இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு வந்து டாப் ட்ரெண்டிங்கில் இருக்கிற டெக்னாலஜிஸில் எதை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்க உதவும். அப்புறம் நான் இந்த வீடியோவில் சொல்கிற ஒவ்வொரு டெக்னாலஜிஸையும் வந்து எந்த விதத்துலையும் நான் வரிசைப்படுத்தலை. அதாவது இதில் தான் டாப்லேருந்து பாட்டம், இல்லை பாட்டம்லேருந்து டாப் அப்படின்னு நான் வரிசைப்படுத்தலை. ரேண்டமாக ஒவ்வொரு டெக்னாலஜிஸை நான் சொல்ல போகிறேன். இந்த மைண்ட் செட்டோட வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டே டியூன்ட். வெல்கம் பேக். நம்ம முதல்ல பார்க்க போகிற டெக்னாலஜி வந்து ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட். இப்போது ஒரு வெப் அப்ளிகேஷனை உருவாக்கணும்னா அதுக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் அப்படின்னு 2 முக்கிய பகுதிகள் இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் உருவாக்குறதுக்கு லாங்குவேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா HTML, JavaScript, CSS, Angular, React இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் பயன்படுத்துவாங்க. இதுவே நீங்கள் பேக் அண்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாவா, பைத்தான் போன்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை பயன்படுத்துவாங்க. இந்த ஃப்ரண்ட் அண்டை உருவாக்குறவங்களாம் ஃப்ரண்ட் அண்ட் வெப் டெவலப்பர் சொல்லுவாங்க. பேக் அண்ட் உருவாக்குறவங்க தான் பேக் அண்ட் டெவலப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ரெண்டையுமே சேர்த்து ஒருவரே உருவாக்குவாரானால் அவங்கள வந்து ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபுல் ஸ்டாக்கை பற்றி மேலும் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நம்ம சேனலில் நிறைய வீடியோ பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் அங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கான டிமாண்ட் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது. இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் இதற்கான டிமாண்ட் வந்து பெரிதளவில் உள்ளது. உங்களுக்கு வெப் டெவலப்மெண்ட்டில் ஆர்வம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்குங்க. இப்போ இருக்கிற ஒன் ஆஃப் த ட்ரெண்டிங் டெக்னாலஜிக்குள்ளே போக இது உங்களுக்கு உதவும். நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது கிளவுட் கம்ப்யூட்டிங். சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு அப்ளிகேஷன் இயங்குறதுக்கு தேவையான சர்வர்ஸ், ஸ்டோரேஜ், டேட்டாபேஸ், நெட்வொர்க்கிங், சாஃப்ட்வேர்ஸ், இன்டெலிஜென்ஸ் மற்றும் அனாலிட்டிக்ஸ் இவை அனைத்தையும் இன்டர்நெட் மூலமா தேவைக்கேற்ப அதிகப்படுத்தவும் குறைக்கவும் திறன் கொண்ட ஒரு டெக்னாலஜி தான் வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங். இந்த கிளவுட் டெக்னாலஜி இயங்குறதுக்கு எரிபொருளாக இருக்கிறது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இன்டர்நெட் தான். மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர், அமேசான் AWS, கூகுள் கிளவுட் போன்ற நிறுவனங்கள் இந்த கிளவுட் சேவையை வழங்குறதுல முன்னோடியா இருக்காங்க. நிறைய நிறுவனங்கள் இப்பெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா இந்த கிளவுட் சேவையை பெறுவதில் ஆர்வம் காட்டி வராங்க. இதனால தான் இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் பற்றி தெரிஞ்சவர்களுக்கான டிமாண்ட் வந்து சாஃப்ட்வேர் துறை மத்தியில் அதிகரிச்சுட்டு வருது. நீங்கள் ஐடி துறையில் வேலை செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கிளவுட் டெக்னாலஜி பற்றின அவேர்னஸ், அதாவது அட்லீஸ்ட் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கணும். அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு இதுலேயே நிறைய பிரிவுகள் இருக்குது. அந்த பிரிவுகளில் உங்களுக்கு இது சரியாக வருங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து அட்வான்ஸ் பண்ணிட்டு போகலாம். இப்போ கிளவுட் டெக்னாலஜி பற்றி நீங்கள் மேலும் நிறையா தெரிஞ்சுக்கணும். அதுக்காக வந்து நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். அது எல்லாத்துக்கான லிங்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு உதவும். மூணாவது நம்ம பார்க்க போகிற டெக்னாலஜி வந்து மெஷின் லேர்னிங் மற்றும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். மனிதர்களைப் போல சிந்திக்கும் முயற்சியை செயற்கை முறையில் இயந்திரங்களுக்கு கொடுக்கும் முயற்சி தான் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை செயல்படுத்துறதுக்கு பல வழிமுறைகள் இருக்கு. அதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா மெஷின் லேர்னிங். ChatGPT இதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. நவம்பர் 2022 இது வந்து பொதுமக்களிடையே புழக்கத்துக்கு வந்தது. அது வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் AI துறையில் பெரிதளவில் முன்னேற்றங்கள் ஏற்பட்டு உள்ளது. இந்த முன்னேற்றம் இன்னும் வருங்காலத்தில் பெரிதளவில் அதிகமாகும் அப்படிங்கிறதையும் வந்து கணிக்கப்படுது. ஸோ இதனால் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங் பற்றி தெரிஞ்சவங்களுக்கான டிமாண்ட் வந்து மார்க்கெட்டில் அதிகமாக இருக்குது. அதுலேயும் இப்போ வந்து முக்கியமாக பேசப்படுற ஒரு வார்த்தையும் பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டிவ் AI. எந்த ஐடி கம்பெனிலும் போய் பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டிவ் AI பற்றி அதிகமாக பேசுவாங்க. ஏன்னா எதிர்காலத்தில் எல்லா அப்ளிகேஷன்லையும் இந்த ஜெனரேட்டிவ் AIயை ஏதோ ஒரு வகையில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல நிறைய நிறுவனங்கள் ஆர்வம் காட்டி வராங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் அடித்தளமாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மெஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதோட அட்வான்ஸ் வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஜெனரேட்டிவ் AI இருக்குது. ஸோ இதை பற்றி எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமான நிலையாக உள்ளது. 2024 இதோட டிமாண்ட் வந்து இன்னும் அதிகமாக இருக்குது. வருங்காலத்தில் இன்னும் அதிகமாகிக் கொண்டு தான் இருக்கும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. ஸோ இந்த ஜென்ரேட்டிவ் AI, மெஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி நிறைய வீடியோ வந்து நம்ம சேனலில் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதை பற்றின அவேர்னஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அது பெரிதளவில் உதவும். நீங்கள் AI துறையில் வேலை செய்யணும், மெஷின் லேர்னிங் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வலராக இருந்தாலோ, இல்லை வந்து ப்ரோக்ராமிங் துறைக்கு போகணும், ஆனால் எனக்கு ப்ரோக்ராமிங்கே தெரியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க இருந்தாலோ, உங்களுக்கு ஈஸியாக சுலபமாக கற்றுக்கொள்ளும் விதத்தில் இருக்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா பைத்தான் தான். மேலும் இந்த பைத்தான் வந்து மெஷின் லேர்னிங் மற்றும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயல்படுறதுக்கு பெரிதளவில் பயன்படுத்தப்படுது. ஸோ இந்த பைத்தானை தமிழில் பேசிக்ஸ்லேருந்து உங்களுக்கு ப்ரோக்ராம் நாலேஜே இல்லைனாலுமே
ஈஸியாக புரிஞ்சுக்கும் விதமாக உருவாக்கப்பட்ட ஒரு கோர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா எங்கள் வெப்சைட்டில் இருக்கிற பைத்தான் ப்ரோக்ராமிங் ஃபார் பிகினர்ஸ். இது முழுக்க தமிழில் இருக்க போது பைத்தான் ப்ரோக்ராமிங் பற்றி அடித்தளத்திலிருந்து நாங்கள் அதில் சொல்லிக் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கோர்ஸ் நீங்கள் முடிக்கும்போது பைத்தானோட ஃபண்டமெண்டல் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. அந்த கோர்ஸோட முடிவில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். அது முடிக்கும்போது உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமிங்கில் உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் கண்டிப்பாக அதிகரிக்கும். இதை முடிச்சுட்டு நீங்கள் மெஷின் லேர்னிங் கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வம் காட்டிங்கன்னா அதற்கு உதவும் விதத்தில் பைத்தான் ப்ரோக்ராமிங் ஃபார் மெஷின் லேர்னிங் அப்படிங்கிற இன்னொரு கோர்ஸையும் நாங்கள் வந்து எங்கள் வெப்சைட்டில் லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த கோர்ஸில் பார்த்துட்டிங்கன்னா மெஷின் லேர்னிங்னு ஃபண்டமெண்டல்ஸில் ஸ்டார்ட் பண்ணி மெஷின் லேர்னிங் பற்றின விளக்கங்கள்லாம் கொடுத்துட்டு மெஷின் லேர்னிங் என்ன, அதை எவ்வாறெல்லாம் செயல்படணும், அது என்னென்ன வகை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு 7 வெவ்வேறு விதமான மெஷின் லேர்னிங் மாடல்ஸை 7 வெவ்வேறு விதமான அல்காரிதம்ஸ் பயன்படுத்தி ப்ரோக்ராம் பண்ணி கோடு பண்ணி உருவாக்கி காமிச்சிருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழில் டீட்டெயிலாக நாங்கள் கோடு பண்ண நாங்கள் தமிழில் சொல்லிக்கிறோம். அதை நீங்கள் பார்த்து பேரலல் நீங்கள் கோடு பண்ணி பார்த்துக்கலாம். அந்த விதத்தில் எளிமையான முறையில் தான் அந்த கோர்ஸ் இருக்க போகுது. நீங்கள் மெஷின் லேர்னிங் புதுசு மெஷின் லேர்னிங் என்னென்ன தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கோர்ஸ் வந்து சூட்டபுளாக இருக்கும். அதோட அட்வான்ஸ் வெர்ஷனான அந்த டீப் லேர்னிங், ஜென்ரேட்டிவ் இதை பற்றி நாங்கள் அந்த கோர்ஸில் கவர் பண்ணல. பட் அது சம்மந்தமான கோர்ஸ் வந்து ஃபியூச்சரில் வரும். அது வந்த உடனே அதோட லிங்க் என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும். 2 கோர்ஸில் உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணாலும் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ் நீங்கள் ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு லைஃப் டைம் ஆக்சஸ் இருக்குது. இந்த 2 கோர்ஸையுமே நீங்கள் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா இதை தனித்தனியாக வாங்குறத விட எங்களோட வெப்சைட்டில் பைத்தான் ப்ரோக்ராமிங் பேக்கேஜ் அப்படின்னு 2 கம்பைன் பண்ணி நாங்கள் ஒரு பேக்கேஜாக கொடுத்துருக்கோம். ஸோ அப்படி வாங்கும்போது இந்த 2 கோர்ஸையும் தனித்தனியாக வாங்குறது காட்டிலையுமே மலிவான விலையில் கிடைக்கும். இது அனைத்துக்கான லிங்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். பைத்தான் மற்றும் மெஷின் லேர்னிங்கில் உங்களோட கரியரை பூஸ்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நம்ம அடுத்து பார்க்க போற டெக்னாலஜி சைபர் செக்யூரிட்டி. இப்போ இருக்கிற இந்த டிஜிட்டல் உலகத்துல அனைத்து சிஸ்டம், நெட்வொர்க்ஸ் மற்றும் ப்ரோக்ராம்ஸை டிஜிட்டல் அட்டாக்ஸ்ல இருந்து பாதுகாக்க வேண்டியது அவசியமாக உள்ளது. இது வந்து சைபர் அட்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சைபர் அட்டாக்ஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான தகவல்களை வந்து ஆக்சஸ் பண்றது, அதை மாத்துறது, அதை அழிக்கிறது, அப்புறம் மக்களிடமிருந்து ரான்சம்வேர் அப்படிங்கிற மெத்தட் மூலமா ஏமாத்தி பணம் பறிக்கிறது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சைபர் அட்டாக்ஸ்ல அடங்கும். இந்த சைபர் அட்டாக்ஸ் அதிகமாகிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா உலகில் உள்ள மக்களின் எண்ணிக்கையை காட்டிலையுமே இன்டர்நெட் மூலமா இணைக்கப்பட்ட கருவிகளின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. அதே சமயம் இந்த சைபர் அட்டாக்ஸ் ஈடுபடுறவங்களோட சிந்தனை திறனும் கற்பனை திறனும் நம்ம எதிர்பார்த்ததை விட மிக அதிகமாக உள்ளது என்பதுதான் பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி சைபர் அட்டாக்ஸ்ல இருந்து மக்களை பாதுகாக்கும், மக்களின் ரொம்ப சென்சிட்டிவான தகவல்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுல நிறைய நிறுவனங்கள் வந்து ஆர்வம் காட்டி வராங்க. ஸோ அதற்கு உதவும் விதத்தில் சைபர் செக்யூரிட்டி பற்றி தெரிஞ்சவங்களோட டிமாண்ட் வந்து இப்போ மார்க்கெட்டில் அதிகமாக இருக்குது. வரும் காலத்தில் கண்டிப்பாக இது இன்னும் அதிகரிக்கும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. சைபர் செக்யூரிட்டி இதை பற்றி நீங்கள் மேலும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா அதற்காக தனி டெடிகேட்டட் வீடியோ நம்ம சேனலில் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி சைபர் அட்டாக்ஸ், எத்திக்கல் ஹேக்கிங் இதுல எல்லாம் ஆர்வம் விழுந்ததுன்னா கண்டிப்பாக இந்த துறை வந்து நல்ல கரியரை உருவாக்க பெரிதளவில் உங்களுக்கு உதவும். நம்ம அடுத்து பார்க்க போகிற டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா டெவாப்ஸ். இந்த முன்னெல்லாம் ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனை உருவாக்கணும்னா டெவலப்மெண்ட் டீம் வந்து அந்த அப்ளிகேஷனை எல்லாம் பில்ட் பண்ணி யூனிட் டெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டெஸ்டிங் டீம் கிட்ட கொடுப்பாங்க. டெஸ்டிங் டீம் வந்து அவங்களோட டெஸ்டிங், அதை குவாலிஃபிகேஷன் QA டெஸ்டிங் எல்லாம் முடிச்சுட்டு அதில் ஏதாவது பக்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதையெல்லாம் கன்சால்டேட் பண்ணி டெவலப்மெண்ட் டீம் கிட்ட கொடுப்பாங்க. இப்போ இந்த டெஸ்டிங் டீம் வந்து அந்த டெவலப்மெண்ட் அப்ளிகேஷனை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது டெவலப்மெண்ட் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்றா சரி நம்ம அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ப்ராஜெக்ட்ல மூவ் ஆகி வேற ஒரு ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைன்னா ஐடியில் டெஸ்டிங் டீம் பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனை முடிக்கிற அந்த ப்ராசஸ், இந்த டைம்லைன் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்தது. இதை சரி கட்டணும், இதை வேகப்படுத்தணும், இதை வந்து ஆட்டோமேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு ரோல் தான் டெவாப்ஸ். இந்த டெவாப்ஸ் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ரேஷன்ஸ் டீம் மாதிரி. அவங்க வந்து டெவலப்மெண்ட் டீம் கூடயும் ஒர்க் பண்ணுவாங்க, டெஸ்டிங் டீம் கூடயும் ஒர்க் பண்ணுவாங்க. இவங்க 2 பேர்த்து கூட இணைந்து ஒர்க் பண்ணி ஒரு அப்ளிகேஷனை பிகினிங்ல இருந்து டிப்ளாய் பண்ணி ப்ரொடக்ஷனுக்கு மூவ் பண்ணுற வரைக்கும் இந்த டெவாப்ஸோட ரோலாக இருக்கும். இவங்க வந்து ஒரு ஆப்ரேஷன்ஸ்னு சொல்லும்போது நான் டெக்னிக்கலாக இல்லாமல் நிறைய சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பயன்படுத்தி அதை வந்து ஆட்டோமேஷன் சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. அது மூலிமா இந்த டெவலப்மெண்ட் சைக்கிள், இந்த ப்ராசஸ் இருக்கிறதுல அதை வந்து வேகப்படுத்துறதுல முக்கிய பங்களிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரோல் வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா டெவாப்ஸ் வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். டெவாப்ஸ் பார்த்துட்டிங்கன்னா இப்போ இருக்கிற முன்னணி நிறுவனங்களான மைக்ரோசாஃப்ட், கூகுள், அமேசானில் இதற்கான வரவேற்பு அதிகமாக உள்ளது. இது மட்டும் இல்லாமல் நிறைய சாஃப்ட்வேர் நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா டெவாப்ஸ்க்கான ரோல்ஸை வந்து அதிகரிச்சுட்டே இருக்காங்க. எதிர்காலத்தில் இதற்கான டிமாண்ட் இன்னும் அதிகரிக்கும். ஸோ டெவாப்ஸ் இதில் உங்களுக்கு ஆர்வம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த துறையை நீங்கள் சூஸ் பண்ணுறது நல்லது. ஸோ நம்ம வந்து இந்த வீடியோவில் 5 டெக்னாலஜிஸ் பற்றி பார்த்தோம்.
மீதமுள்ள டெக்னாலஜிஸை இனி வரும் வாரங்களில் பார்ட் 2ல் நான் சொல்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷனை பற்றி பேசுங்கன்னு கேட்டிருந்தாரு. கண்டிப்பாக அதை பற்றி பார்ட் 2ல் நான் கவர் பண்ணுறேன். இதை தவிர வேறு ஏதாவது டெக்னாலஜிஸ் பற்றியும் நான் பேசணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். கண்டிப்பாக இனி வரும் வீடியோக்களில் அதை நான் கவர் பண்ண முயற்சி செய்கிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. இந்த 5 டெக்னாலஜிஸில் உங்களுக்கு பிடிச்ச டெக்னாலஜி என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது வேறு யாருக்கு யூஸ் ஆகுன்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அனைவருக்கும் 2024 இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஸோ இந்த இயர் நிறைய ரெசல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. உங்கள் ரெசல்யூஷன்ஸ் எல்லாமே வந்து வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் நல்ல வீடியோ உங்கள் மறுபடியும் பார்க்குறேன். அது கார்த்திக் சைனிங் ஆஃப். பாய்.